பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த ஹோலி வீக்கில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததை நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து ஏன் 39 அடிகளால் அடிக்கப்பட்டார் என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான அன்றைய காலகட்டத்தில் ரோமர்களுடைய சட்டத்தின்படி ஒருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் 40 அடிகள் அடிப்பது வழக்கம். ஒருவருக்கு 40 அடிகள் அடிப்பதன் மூலமாய் அவருடைய தண்டனைகள் நிறைவேற்றப்படுகிறதா இருக்கிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் ரோமர்களால் 40 அடிகளால் அடிக்கப்படுவதற்காய் அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அவரை அடிக்கும் பொழுது அந்த அடிகளினுடைய எண்ணிக்கை தண்டனையை விட மீறிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் 39 அடிகள் அடிப்பது வழக்கம். அதாவது தண்டனையை மீறிவிடக்கூடாது என்பதற்காக தான் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் 39 அடிகளால் அடிக்கிறார்கள். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர் 39 அடிகளால் அடிக்கப்பட்டார்.